ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டடி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் எலியா கர்மேல் மலையில் நின்று ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் மழையை கொடுத்ததை பார்த்தோம்ல. இந்த மழையினால் எசபேலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆகாப் ராஜா அப்போ தான் வீட்டில் போய் நுழையிறாரு. எசபேல் கேட்குறாங்க, நம்ம பாகால் தெய்வத்தை கூப்பிட்டோன்னே மழை பெஞ்சிட்டில்ல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை, ஆகாப் சொல்கிறாரு, நம்ம பாகால் தெய்வத்தை கூப்பிடும்போது மழை பெய்யலை, எலியா கர்த்தரை கூப்பிடும்போது மழை பெய்யுது, எல்லாரும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம்னு பாடினாங்கன்னு சொன்னோன்னே எசபேலுக்கு பயங்கரமான கோபம். இந்த எலியா தீர்க்கதரிசியை நான் விட்டவே மாட்டேன், நாளை காலைக்குள்ளே அவரை கொண்டு போடுவேன்னு சொன்னோன்னே இந்த செய்தி எலியாவுக்கு கேட்டுது. உடனே கர்த்தர் நம்மை காப்பார் அப்படின்னு சொல்லி இந்த எலியா நம்பாமல் பயப்பட்டு யூதாவில் உள்ள பேர்சபாவுக்கு போய் அங்கே அந்த வனாந்திரத்தில் வேலைக்காரனை நிறுத்திட்டு அங்கேருந்து 200 மைல் நடந்து ஒரு சூர செடியின் கீழே போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துருந்தார். அப்போ ஏசப்பா பார்த்தாரு, என்னுடைய தீர்க்கதரிசி நீ சூறை செடியின் கீழே வனாந்திரத்தில் ஒளித்திருக்கிற அப்படின்னு சொல்லி தேவதூதனை அனுப்பி தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீரையும் கொடுத்தாங்க. உடனே எலியா எழும்பினாரு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாரு, மறுபடியும் தொங்கிட்டாரு. மறுபடியும் தூதன் போய் அவருக்கு உணவை கொடுத்து நீ எழும்பி போ அப்படின்னு சொன்னோன்னே அந்த அடையும் தண்ணியை சாப்பிட்டுட்டு அவன் இரவு பகல் 40 நாட்கள், தம்பி தங்கச்சி யோசித்து பாரு, 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே போய் ஒரு கேபிக்குள்ளே ஒளிஞ்சிருக்காரு. அங்கேயும் போய் கேபிக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்காரு. உடனே தேவனாகிய கர்த்தர் அங்கே போய், எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ மலைக்கு மேல் வந்து நில் அப்படின்னு சொன்னோன்னே எலியா மலைக்கு மேலே போய் நின்னார். அப்போ கர்த்தர் அதன் வழியா அப்படியே கடந்து போனார். அப்போ எலியா சொல்கிறாரு ஏசப்பாவிட்ட, ஏசப்பா, நான் உமக்காக எவ்வளோ வேலை செஞ்சேன், எவ்வளோ நன்மைகள் செஞ்சேன், ஆனால் என்னை கொலை பண்ணணும்னு என்னை தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பெரிய, அதாவது பர்வதம் பிளக்கத்தக்க, கண்மலையை உடையத்தக்க ஒரு பெரிய காற்று வந்தது. அதில் கர்த்தர் கடந்து போகலை. பூமி அதிர்ச்சி வந்தது, அதுலேயும் கடந்து போகலை கர்த்தர். பெரிய அக்கினி வந்தது, அந்த அக்கினிலையும் கர்த்தர் கடந்து போகலை. அடுத்ததாக அமர்ந்த ஒரு மெல்லிய சத்தம் வந்தது, அதிலே கர்த்தர் கடந்து போனார். அப்பமும் எலியா, இந்த பாகால்களெல்லாம் என்னை கொல்லணும்னு தேடுறாங்க, நான் உமக்கு எவ்வளவோ கீழ்ப்படுதலோட நடந்தேன், நான் இப்போ இந்த இஸ்ரவேல் தீர்க்கதரிசியில் நான் ஒருத்த மட்டும் மீதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா எலியாவிட்ட சொன்னார், நீ மட்டும் இல்லை, இன்னும் 7000 பாகாலுக்கு முடங்காத 7000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எலியாவை பார்த்து சொன்னார், நீ இவ்வளவு நாள் எனக்காக நீ வேலை செய்த, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர உன்னை தகுதிப்படுத்திக்கொள், உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை நீ தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். இதை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி, எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனாலும் இஸ்ரவேல் தீர்க்கதரிசியில் நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் ஏசப்பா என்ன சொன்னாங்க, இன்னும் பாகாலுக்கு முடங்காத 7000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில நேரத்தில் என்னால், நான், என்னை மட்டும் கொண்டு தான் இந்த காரியத்தை செய்ய முடியும்னு சவால் விடுறோம். ஆனால் ஏசப்பா இந்த கதையின் மூலமாக நம்மகிட்ட சொல்கிறது, என்னுடைய கிருபை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பையை விடுவிக்கிறார். என்ன தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிட்டு, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிட்டு. 1 ராஜாக்கள் 19:12. மீண்டும் ஒரு முறை சத்தமாக சொல்லலாமா? பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிட்டு, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிட்டு. 1 ராஜாக்கள் 19:12. சரி குட்டீஸ், ஜெபம் பண்ணலாமா? கண்ணமுடி கை கூப்புமா? அன்புள்ள ஏசப்பா, எலியா பயந்த நேரத்திலும் எலியாவை வழிநடத்தின எங்கள் அன்பு தெய்வமே, எலியாவினுடைய ஸ்தானத்திலே எலிஷாவை அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவரே நீர் எலியாவுக்கு கட்டளை கொடுத்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆதாயம் பண்ண
நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், ஸ்டோரி சூப்பராக இருந்துல்ல? மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பா.